ஆமென். வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. எவ்வளோ எங்களுக்கு அன்னார தெரியும், இன்னார தெரியும், அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் மேட்டர் இல்லை. அவங்களுக்கு நம் மூலமா இயேசுவை தெரியுமா? பவுல ஏன் பவுல வெக்கப்படாம இந்த ஊழியம் செய்றீங்க? ஏன்னா நான் தேவனுக்கு பிரியமான பலியாக சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. நாளைக்கு கர்த்தர் என்ன அங்க கொண்டு போய் நிறுத்தும் போது கர்த்தர் என்கிட்ட கேட்பார், உனக்கு நான் கிருபையை தந்தேனே, உன் கூட வேலை பார்த்தவங்களை அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே, உன் கூட பிறந்த சகோதரனை சகோதரி அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே, உன் சொந்தக்காரங்களை அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே, உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே. எப்படி தப்பு வைக்க முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன் கூட 5 வருஷமா சண்டை, எப்படி தப்பு வைக்க முடியும்? அப்ப நம்ம கிருபையை போக்கடிக்கிறோம், 1000 நியாயம் சொல்லிட்டு இருக்கிறோம், தப்பு வைக்கலையே. காரணம் சொல்லி தப்ப முடியுமா? ஆண்டவர்ட்ட கேட்பார், அவர் காது கொடுத்து. இப்போ என்ன சொன்னாலும் கேட்பார். ஆனா கணக்கு கேட்க வரும்போது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், நம்ம வாயை திறக்க விட மாட்டார். ஆமென். ஏதாவது ஒரு வகையில அன்பு தம்பி தங்கச்சி யாரை பத்தி எல்லாம பேசிட்டு இருக்கிறோம். சிலர் விளையாட்டு வீரர்களை பேசுவாங்க, சிலர் நடிகர்களை பேசுவாங்க, சிலர் அரசியல்வாதிகளை பேசுவாங்க, என்னெல்லாமோ பேசுவாங்க. எந்த அளவுக்கு தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவை பத்தி ஏதாவது ஒரு வகையில உன் ஸ்டேட்டஸ்ல கூட உனக்கு ஆண்டவர் நல்லவர் வைக்க தோணலையே, இயேசு ரட்சகர் வைக்க தோணலையே, வெட்கப்படுறல்ல. நாளைக்கு அவர் வரும்போது இந்த பூமியில என் நாமத்தை அறிக்கையிட எவன் வெட்கப்படுகிறானோ அவன் பெயரை நான் பரலோகத்தில் அறிக்கையிட வெட்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சும்மா ஏதாவது பேசுவார் நினைக்கிறீங்க? இல்ல. ஸ்டேட்டஸ்ல கூட இயேசுவை பத்தி ஒரு வார்த்தை, கூட்டத்துல ஒரு வார்த்தை, 4 சுவருக்குள்ள சொல்லுவோம் கிருபை 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 கிருபை. வெளியே யாராவது கேட்ட எப்படிங்க இது உங்களுக்கு கிடைச்சி? அது நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். யார் இந்த பலத்தை கொடுத்தா? இயேசுங்க. எல்லாம் தரித்திர நிலையில் அடைந்த போது யோபு 4 நண்பர்களுக்கு சுவிசேஷம் சொன்னா பாத்தீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ ஜீசஸ். 7 மடங்கு அக்கினி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பேசுறாங்க பாத்தீங்களா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆமா, அதுக்கு இந்த ஒரு மைக்கு தேவையில்லை, கேமரா தேவை, கூட இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இயேசு பத்தி பவுல் அதான் சொல்றாரு. என்னால் என்ற மட்டும், ரோமர்கள் எழுதும்போது சொல்லுவார், என்னால முடியாதது நான் ட்ரை பண்ண, என்னால் என்ற மட்டும் நான் சுவிசேஷம் சொல்ல விரும்புறேன். வாலிபர்களே, இயேசுவை ஹீரோவா பாத்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும்.